பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவை தேவையான அளவு எடுத்து சலித்து உப்பு கொஞ்சம் நெய் மட்டும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காண்டி நெய்யை ஊற்றி நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இப்படி பிசைஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து எப்படி டோஃபு உள்ளே வைக்கணுன்றதை அடுத்து பார்ப்போம். சரி, நம்ம இப்போ அடுத்து வந்து இந்த டோஃபு வாங்கியிருக்கோம். அந்த டோஃபு வந்து சின்ன சின்னதாக நல்லா துருவி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கு 2 வெங்காயத்தை பொடிசாக வெட்டிக்கலாம். பச்சை மிளகா நான் 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க. டோஃபு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் உரப்புக்கு, கொஞ்சம் வீட்டில் ஆரிகனா இருந்தால் ஆரிகனா போடுங்க, அப்படின்னா வேணாம், ஸ்கிப் பண்ணிடலாம். வீட்டில் அதிசயமாக இருக்கவே போடுறோம். அடுத்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டிட்டு வச்சிடலாம். அவ்வளோ உருண்டை இப்படி பிடிச்சிட்டு நல்லா உருண்டை இப்படி பிடிச்சிட்டு இந்த உருண்டையை வந்து நல்லா நம்ம இப்போ தேய்ச்சிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சிட்டு நம்ம எடுத்து வச்சதை நல்லா உள்ளே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி அப்புறம் ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உள்ளே நல்லா வச்சுட்டு தேவையான அளவுக்கு வச்சு நம்ம நல்லா அதை பரப்பி விட்டு ரோல் பண்ணிடலாம். இப்படி வச்சுட்டு இதை மெதுவாக அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். நல்லா சைடை வந்து நல்லா மடக்கி விட்ருங்க. அப்போ தான் கொஞ்சம் வெளியே வராமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா மடக்கி விட்ருங்க. அதே மாதிரி இந்த சைடு செஞ்சு இப்போ குட்டி குட்டியாக நம்ம அப்படி கட் பண்ணி ப்ரெஸ் பண்ணோம்னா காய். இப்போ நம்ம குட்டி குட்டியாக வெட்டினதை எடுத்து இப்படி வச்சு ஒரு அமுக்கு, அவ்வளோதான். அமுக்கிட்டு தவாவில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் அமுக்கி வச்சுக்கலாம். இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புரோட்டா மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே அடுப்பில் போட்டு நான் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு நெய் வேணுமா நீங்கள் நெய்யும் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா எடுத்துக்க வேண்டியது. இது நல்லா வந்து சுட்டு எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டேஸ்டிங்க்கு கொடுப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு. நல்ல ருசியாக நல்லா இருக்குது. இதுக்கு பேர் என்ன பாப்பா? இது பேர் வந்து காயின் பராட்டா. சரி, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சரி பாப்பா. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஷ்ஷு செய்யணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். பாய்.